மாத்திரம்பா போதும், என்னால முடியல. ஊருக்காக என்னால ஒருத்தன் கூட என்னால இருக்க முடியாது. என் தலையெழுத்து நான் நினைச்சுக்கிறேன். இந்த பஞ்சாயத்து, கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, பஞ்சாங்கம் பாக்குறது, இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை நிறைய டார்ச்சர் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து. அவ இங்க வீட்டுக்கு வரும்போது கூட நான் மச்சான்னு ரொம்ப பாசமா இருப்பேன். நிலை பொறுத்து என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி அவ இறந்துட்டா. அதே மாதிரி எல்லா பொண்ணும் இருக்கும்னு நான் நினைக்கல. அவன் கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க ஒய்ஃப் கொடுத்து இருந்திருக்கானா எவ்வளவு வலி இருக்கும். ஒரு அத்திர ஆதரா இருந்தா எவ்வளவு உயிரோடு அந்த கடைசி 5 நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு, அந்த பொண்ணோட இதயத்துல அந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை வச்சு பாருங்க. இதை விட என்ன வருத்தம்னா, ஒரு குழந்தையோட உயிர், அனிமல்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரு அனிமல்ஸுக்காக போராடுறவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதையோட ஒரு மனிதனுடைய உயிருக்கு இல்லையா? என்ன நிறைய அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும் நிறைய கனவோட போனோம். அவளை நிறைய டார்ச்சர் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து. டாய்லெட் போனா கூட வந்து நினைக்குவாப்லையா அந்த புள்ள. அது கூச்சு, நாங்க லவ் மேரேஜ் பண்ணலைங்க, பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கு. எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு கூச்சம் இருக்கும். நான் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு பொறுப்பா, நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொன்னா இதெல்லாம் மைண்டே பண்ணி அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் பண்ணுவாப்ல. மேரேஜ் நினைச்சு ரொம்ப மிகப்பெரிய கனவெல்லாம் வச்சிருந்தா. குழந்தைகளோட இருக்கணும், நிறைய அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும், நிறைய கனவோட போனோம். என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். அன்பு உறவுகளே, ரித்தன்யாவினுடைய மரண செய்தி இன்னும் மக்கள் மனதிலிருந்து அவ்வளவு எளிதில் மறைவதாக இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செய்திகள் புதிதாய் ரித்தன்யாவினுடைய செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. சிலர் நம்ம காணொளி போடும்போது கமெண்ட்ல இந்த செய்தியை பேசாதீங்க, இதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றவங்களையே நம்ம பார்க்குறோம். கடந்து போயிடலாமா? பேச வேண்டாமா? திமுக கவர்மெண்ட்டுக்கு களங்கம் ஏற்பட்டுடுமா? திமுகவுடைய ஆட்சி காலத்தில் தான் இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு மக்கள் எண்ணிடுவாங்களா? இந்த ஆட்சி இருந்தாலும் இந்த கொடுமைகள் நடப்பதற்கு காரணம் என்ன? இந்த சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? பெண் திருமணம் முடித்து ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்ட உடனே தாய் வீட்டுக்கும் அந்த பெண்ணுக்கும் இருக்கின்ற உறவு முறிந்து விட்டது என்ற பொருள் இல்லை. ஒரு பெண்ணை திருமணம் செய்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிய பிறகுதான் அந்த பெற்றோர்களுக்கு அதிகமான சுமை இருக்கிறது. எப்படின்னா, பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டோம், குறைஞ்சது 25 வருஷம் நம்ம வளர்த்துருக்குறோம். அந்த குழந்தைய நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்து வளர்த்துருக்குறோம். அந்த குழந்தை போன இடத்துல அதுக்கு எப்படிப்பட்ட சூழல்கள் இருக்குது, அந்த பிள்ளை அங்கே வாழ்வதற்கான எல்லா வழிமுறைகளும் இருக்கா, அங்கே அந்த குழந்தையுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, இந்த குழந்தை போன வீட்டில் அந்த மாமியார் மாமனார் கணவன் உட்பட எல்லோரும் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், எல்லா விஷயங்களையும் குறைந்தது 2, 3, 4, 5 மாதங்கள் வரைக்கும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த பெற்றோர்களுக்கு இருக்கு. அந்த ஒரு செகண்ட நினைச்சு போய் பார்த்தாங்கன்னா அவனால துண்டு துண்டா வெட்டி எறிஞ்சிருவாங்க. ஏதோ குழந்தை ஒரு விஷயத்த சொல்லுது அம்மா கிட்ட, அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது, பெண்ணுடைய நடவடிக்கையில ஏதோ சின்ன மாற்றங்கள், அதை சாதாரணமாக நம்ம கடந்து போயிடக்கூடாது. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், ஒரு திருமணம் முடித்து கொண்டு கணவன் வீட்டுக்கு போன பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அவளுடைய முகத்தில் இருக்கிற கலை நமக்கே மகிழ்ச்சி ஏற்படுத்துதான், அந்த அளவுக்கு அவள் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு போன இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு,
அந்த கணவனுடன் இவன் நல்லா மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழறா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அவன் முகமே அதை நமக்கு காட்டி கொடுத்துரும். ஆனால் இந்த ரித்தனியாவினுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்ததாக தெரியல. ரித்தனியாவினுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் முதலே மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. ரித்தனியாவினுடைய தாயார் வந்துட்டு இப்போ சில விஷயங்களை சொல்கிறாங்க. ரித்தனியா அந்த வீட்டுக்கு போன நாள் முதலே ரித்தனியாவை வந்துட்டு அந்த வீட்டில் சுதந்திரமாக விடலை. அந்த குழந்தைக்கு நிறைய கட்டுப்பாடுகள் அவங்க விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல. அதே வேளையில் ரித்தனியா வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ஒரு வாரத்தில் திரும்ப தாய் வீட்டுக்கு வந்த பிறகு ரித்தனியா வந்துட்டு அவளுடைய உறவுக்கார குழந்தை 11-12 வயது குழந்தைக்கு இவளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு அம்மாக்கெல்லாம் சொல்லிடாதரா, ஏன்னா எனக்கே வழி தாங்க முடியல, அதுக்கு தான் நான் உனக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு நிறைய இடத்துல வெளியே காட்ட முடியாத இடங்களில், மார்பில், இடுப்பில், இன்னும் சில இடங்களில் கடிச்சிருக்கான், அதெல்லாம் எனக்கு நிறைய வலிக்குது அப்படின்னு அந்த 12 வயது குழந்தைகிட்ட இந்த ரித்தனியா சொன்னதாக ஒரு தகவல் இப்போ வெளியாகுது. அவங்க அம்மா வந்துட்டு சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல இப்போவும் தயங்குறாங்க. ஏன்னா திருமணம் முடிந்து 78வது நாளில் தான் ரித்தனியா வந்துட்டு விஷ மருந்து இறக்குறா. 77வது நாள் வெள்ளிக்கிழமை இரவு அவளுக்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் ரித்தனியா தன்னுடைய தாய்கிட்ட இரவுல சொல்லிட்டா. தன்னுடைய தாய்கிட்ட இரவு நேரத்தில் எல்லா விஷயங்களையும் ரித்தனியா சொல்லிட்டா. சொன்ன பிறகுதான் அந்த தாய் வந்துட்டு வெளியே சொல்ல முடியாம, ஏன்னா இவங்க வந்துட்டு மிகப்பெரிய கனவுல திருமணம் செய்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க. ஏதோ வந்த வேகத்தில் போன போக்கில் தள்ளி விட்டுடலை. மிகப்பெரிய கனவுகளோட தன்னுடைய குழந்தை போன இடத்துல ராணி மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சி மனம் முடித்து கொடுத்துருக்கிறார்கள். அவன் ஒரே பையன், அரண்மனை மாதிரி வீடு, அந்த வீட்டில் போனால் என் பிள்ளை அங்கே ராணி மாதிரி இருப்பா அப்படின்னு இவங்க நினச்சிருக்காங்க. சுதந்திரமான வாழ்க்கை என் குழந்தைக்கு கிடைக்கும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்க நல்ல பெற்றோர்களா, இவன் நல்ல மாப்பிள்ளை தானா அப்படின்னு இவங்க பார்க்காம மனம் முடித்து கொடுத்துருக்க மாட்டார்கள். காரணம் என்னன்னா, இந்த கவினுடைய தாத்தா கிருஷ்ணன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவராக இருக்கிறார். அவருடைய பேரன் இவர் என்பதால பொதுவாக திருப்பூர் பக்கத்தில் எல்லாருக்குமே அவங்கள தெரிஞ்சிருக்கும். அதனால தெரியாத இடத்துல கொண்டு போயும் பிள்ளைய கொடுத்துடலை. ஆனால் கோடி கோடியாக பணம் இருந்ததால், பண கஷ்டம் தெரியாத வாழ்ந்ததால், வாழ்க்கையினுடைய வழி தெரியாமல் வாழ்ந்த அடுத்த மனங்களின் வழியே இவனால் புரிஞ்சிக்க முடியல. சாதாரணமாக எல்லா இடங்களிலும் திருமணம் செய்து கொண்ட தம்பதி என்பவர்கள் 20லிருந்து 28-30 வயதுக்கு உள்ளாகத்தான் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் பெரிய அளவில் தாம்பத்திய உறவில் மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பு. ஆனாலும் சில விஷயங்கள் அடிப்படையாக இவர்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குமே தாம்பத்திய விஷயங்களில் எப்படி அணுகணும்ன்ற எல்லா விஷயமும் தெரியும். தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க, மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா ஈவன் டார்ச்சர் பண்றான். அப்படி நடந்து கொண்டதாக தெரியல. 5 அறிவு உள்ள மிருகங்கள் நடந்து கொள்ளுவதை போலதான் இந்த ரித்தனியா கிட்ட அவன் நடந்திருக்கிறாங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ரித்தனியாவினுடைய இந்த ஆடியோ பதிவு அவ வெளியிட்டு இருக்கிறத நம்ம கேட்கும் பொழுது
ஏன்னா அவங்க அம்மா பேசும்பொழுது அந்த இரவு முழுவதும் நடந்த விஷயங்களை தன்னுடைய தாய்கிட்ட சொல்றா ஒரு பெண் அப்படின்னா, இந்த 75 நாட்களாக அவள் அனுபவித்த வேதனைகளை எல்லாத்தையும் தாய்கிட்ட கொட்டுறா. ஆனா இந்த கவின் வந்துட்டு தன்யாவை அனுபவிப்பதில் மட்டுமே குறியாக இருந்திருக்கிறானே தவிர மற்ற எந்த விஷயத்தை பற்றி அவன் யோசித்ததாக கூட இல்லை. எல்லா பெற்றோர்களுமே வந்துட்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்துட்டு 20 பவுன் போட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 50 பவுன் போட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், 100 பவுன் போட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், என் பிள்ளை வந்துட்டு நல்லா போன இடத்துல நல்ல வாழ்க்கை வாழ்வா அப்படின்னு என்னுடைய கடமையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் இங்கே உட்காந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இன்னல்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் 100 பவுன் போட்டாலும் ஒரே ஒரு பவுன் போட்டாலும் அவள் வாக்கப்பட்டு போகிற இடத்துல முதல்ல இவளை நன்றாக மதிப்பவர்களாக நம்ம குடும்பத்திற்கு ஏற்ற மகள் கிடைத்திருக்கிறாள், இவளும் நம் குடும்பத்தில் ஒரு அங்கமாக வந்து இனி நம்முடைய மகள் நம்முடைய மகன் எப்படி நாம் பார்க்கிறோமோ அதே போன்றுதான் இந்த குழந்தையும் நம்மில் ஒருவராக இன்று முதல் இணைந்து விட்டால் அப்படின்னு அந்த மாமனார் மாமியார் வந்துட்டு இந்த குழந்தைய தன்னுடைய வீட்டு பெண்ணாய் எடுத்துக்கணும், மாட்டு பெண்ணாய் எடுத்துக்க கூடாது. வீட்டு பெண்ணாய் எடுத்துக்கிட்டா அந்த குடும்பத்துக்கு போகிற பிள்ளைங்க வாழ்ந்துடும். ஆனால் இந்த கவினுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 100 பவுன் நகை போட்டு அனுப்பிச்சதாக அண்ணாதுரை சொல்கிறார். ஆனால் அண்ணாதுரையை நேரடியாக இவங்க இத்தனை பவுன் தான் போடணும் அத்தனை பவுன் போடணும் கேட்டதாக அண்ணாதுரை இப்போ கூட சொல்லலை. புரோக்கர் மூலமாக அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 500 பவுன் போடுறதாக பேசினது. ஆனால் அதில் 300 பவுன் அளவுக்கு தான் நகை போட்டதாகவும் மீதி வந்துட்டு கம்மியாக இருக்குது, நீ போட்டுட்டு வந்திருக்கிற நகைங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ இருக்கிற அப்படின்னு மாமனார் இந்த பிள்ளைய கேட்ட மாதிரியும், இதை வந்துட்டு நான் சொன்னதாக நீ போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட கேட்காதம்மா, நீயே கேட்ட மாதிரி கேட்டு என்னவெல்லாம் இன்னும் கொடுக்க வேண்டி இருக்குதோ அப்பா அதை வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு மாமனார் இந்த பெண்ணுக்கு சொல்லியிருக்காரு. ஒன்று. அதே வேளையில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு மாமனார், உங்கள் அப்பாவுக்கு வேற ஆர்ட் வீக் இருக்கு, ஒருவேளை முன்ன பண்ண எதுனா நடந்துட்டா அப்புறம் அந்த குடும்பம் நடுரோட்டுக்கு போயிடும், அதனால் அவர் இருக்கும்போதே வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாரு இதே அண்ணாதுரை. ஏன்னா இதையெல்லாம் என் பிள்ளை இறப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி எங்ககிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்றால் இந்த கவினுடைய பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் வரதட்சணை கொடுமை இந்த பிள்ளையை செஞ்சிருக்காங்க தான் பொருள். வரதட்சணை கொடுமை இந்த பிள்ளையை செஞ்சிருக்காங்க. கவின் ஒரு பக்கம் செக்ஸ் கொடுமை செஞ்சு, இவங்க ஒரு பக்கம் வரதட்சணை கொடுமை செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாம ஒரு அப்பம்மாவினுடைய நிழல்ல அற்புதமா வளர்ந்த ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு வாரத்துல தொடங்கிய பிரச்சனை 2 மாதங்களுக்கு உள்ள அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணதில் அந்த குழந்தை என்ன செய்யறதுனே தெரியாம இவ்வளவு பெரிய விபரீத முடிவை எடுக்கிற நிலைக்கு போயிருக்கு. இந்த ரித்தன்யாவினுடைய பெற்றோர்களாவது பிள்ளையினுடைய பிரச்சனை என்ன தேவை என்ன என்பதை கேட்டறிந்து எதையாவது செய்திருந்தா அந்த பிள்ளை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அவளுக்கு நடந்த பிரச்சனைகளை வெளிப்படு. ஆனால் பெற்றோர்கள் என்ன நினைத்து கொள்ளுவார்கள், நம்ம இவ்வளவு செலவு பண்ணி நம்ம குழந்தைய நல்ல இடத்துல தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிற பெற்றோர்கள் நாம் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாயிருக்கோம், நம்முடைய மன வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க எதனா பண்ணிக்கிட்டாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பயந்து இவ வந்துட்டு சொல்ல தயங்கி இருக்கா. ஆனால் ரித்தன்யா வந்துட்டு அவளுடைய சொந்தக்கார புள்ளக்கிட்ட அந்த 12-13 வயசு குழந்தைகிட்ட எனக்கு உடம்புலெல்லாம் காயம் இருக்குடா, இங்கே இருக்குது காயம், அங்கே இருக்குது காயம், இடுப்பில் இருக்குது காயம், ஏன்னா அங்கங்கே என்னை கடித்து என் உடம்பெல்லாம் காய பண்ணி வச்சுருக்காண்டா, என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்கா. இந்த விஷயத்தை நீ அப்பா கிட்ட சொல்லிடாத, அம்மா கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்லியிருக்கா. அந்த குழந்தைகிட்ட சத்தியம் வாங்கினதாகவும் சொல்கிறாங்க. இதுவெல்லாம் புதிய புதிய தகவலாக ஒன்றுன்னா வெளியே வருது. சிலர் வந்துட்டு கமெண்ட்டில் நீங்கள் ஏன் இதையெல்லாம் பேசி அவங்க அப்பா அம்மாவை இன்னும் நோவுப்படுத்துறீங்க
அவங்க அப்பா அம்மாவை இன்னும் நோகடிக்கிறீங்க அப்படின்னு எழுதுறீங்க. அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு நடந்த விஷயத்த எத்தனை இடங்கள்ல பேசுறாங்கன்னு நீங்க போய் அவங்களுடைய வலி வேதனை ஏதோ ஒரு வழியில வெளிப்படுத்தி ஆகணும். வெளிப்படுத்தலைன்னா அதுவே அவங்களுக்கு உள்ள ஒரு மனநோயா மாறிடும். அந்த மனநோயிலிருந்து அவங்க வெளியே வரணுனால அவங்களே மனம் விட்டு சில விஷயங்களை வெளிப்படுத்தி ஆகணும். இப்படி வெளிப்படுத்தினா மட்டும்தான் ஒரு ஆறுதலா இருக்கும் அவங்க மனசுக்கு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது நாட்டில் அப்படின்னா இதையெல்லாம் நீங்க பேசாதீங்க. இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பேசாதீங்க. அப்படின்னா இதெல்லாம் வெளிப்பட்டாதான் சிலருக்கு, மக்களுக்கு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு சில விழிப்புணர்வு வரும். அப்படி விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தலை அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் சமூகத்தில். நம்மெல்லாம் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாத இந்த விஷயத்தை பேச சமூகம் சீர்படணும். சீர்பட்ட சமூகத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறைகள் வாழணும். தமிழ்நாட்டில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, எவ்வளவு ஒரு கேவலமான சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியுது. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த சொசைட்டியை பார்த்தா நமக்கே கேவலமாக ஒரு நாளைக்கு எத்தனை அநீதிகளை நம்ம கடந்து போகிறோம் யோசிச்சு பாருங்க. தமிழக காவல்துறை அஜித்குமார் என்ற ஒரு காவலாளியை அடிச்சே கொண்டுட்டானுங்க. அதே சமூகத்தில் தான், அதே அரசாங்கத்தின் கீழே தான் நம்மெல்லாம் வாழறோம். ஆகையால் எந்த அநீதிகள் நடந்தாலும் நம்ம பேசித்தான் ஆகணும். ஏன்னா இது நம்முடைய சமுதாய கடமை. விருப்பப்பட்டவர்கள் பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கடந்து போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பார்த்தே ஆகணும்னு உங்களை யாரும் பிடிச்சி இங்கே உள்ள உட்கார வைக்க போகிறது இல்லை. நல்லதொரு சமூகம் உருவாகணும். அந்த சமூகத்தில் நாமும் நம் பிள்ளைகளும் அடுத்த தலைமுறைகளை இங்கே வாழணும். அதற்காகத்தான் நாம் நம்மால் முடிந்த சில விஷயங்களையாவது, சில துரும்பையாவது இந்த சமூகத்திற்காக நம்ம கிள்ளி போடணும்னு நினைக்கிறோம். அதற்காக தான் இந்த நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.